நவம்பர் மாதம் வந்தாலே அடுத்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா இப்போ தான் மகா கந்தசஷ்டி ஃபெஸ்டிவல் ஓவர் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன அடுத்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் லவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனாலே கார்த்திகை ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இன்னும் 15 நாள் தான் இருக்குது கார்த்திகை மாதம் பிறந்து ஐயப்பனை வந்து வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் எங்கள் கூடயே தான் இருக்காரு. என்னதான் அவருக்கு வார வாரம் நாங்கள் பூஜை பண்ணாலும் அந்த கார்த்திகை மாதம்ன்றது அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஸோ அது வந்து நாங்கள் ஃபெஸ்டிவலாகவே பார்ப்போம். சடனாக ஒரு சில டைமில் அழகிய நினைவுகள் நம்ம மைண்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு போவோம். சாட்டர்டே அப்படி தான் எனக்கு ஆயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், என்னோட சாமி கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த நினைவெல்லாம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தாத எல்லாத்தையும் வந்து மறக்கவைன்னு சொல்லிட்டு என்னோட ஐயப்பன் கிட்ட எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்த்து அழுதுட்டு வந்தேன். என்னதான் நம்ம வந்து அழுதுட்டு வந்தாலும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அதே நினைப்பு நமக்குள்ளே வரும். அதுதான் உண்மையான அன்பு. நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பரான மினி வ்ளாக்ஸ்லாம் வரப்போது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் வரும். டாடா, லவ் யூ ஆல்.